சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குற? முதல்ல பூட்ட திறந்து கதவை ஓபன் பண்ண சொல்லு. நாங்க அண்ணி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். இல்ல அத்தா, அதெல்லாம் முடியாது. என்ன நீ? நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் முடியாதுங்கற? உன் மாமா மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? அத்தை, என் மாமா மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல அத்தை. அவர் என் தாய் மாமாங்கிறதையும் நான் மறக்கல. அந்த உறவுக்குண்டான அன்பு, பாசமும், மரியாதையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல நீங்க எனக்கு அத்தையா இருந்துகிட்டு ஈசுக்கு, எனக்கு, அபிமாக்கும் நீங்க பண்ண கொடுமையெல்லாம் இந்த மூளைக்குள்ள இன்னும் ஞாபகத்துல இருக்குத. சரித, அது எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல நான் சாமி மாதிரி வச்சு பாக்குறேன் என் அம்மாவை. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கே நீங்க கொல்ல பாத்தீங்களே அத்த. அது மட்டுமா, ஈச பத்தி தப்பு தப்பா பேசல. அதுக்காக தான் அம்மா உங்களை அன்னைக்கு வீட்டை விட்டே விரட்டி அடிச்சாங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க. அழகு இருங்கத்த. இப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மறுபடியும் உங்களை இந்த வீட்டுக்குள்ள விட்டோன்னு வைங்க, நீங்க மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்கன்னு என்னத்த நிச்சயம்? இங்க பாருங்க, அதனாலதான் நானே முடிவு பண்ணி தான் இந்த வீட்டை பூட்டிட்டு போனேன். ஈஸ்வரிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, அப்படியா? உன் நடவடிக்கை ரொம்ப அழகா இருக்கு அழகு. உன் பொண்டாட்டி நல்லவளாவே இருந்துட்டு போட்டோம், நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். புல்லட் குமார நானும் என் புருஷனும் தான் பிளான் பண்ணி கடத்திட்டு போய் அவனை எங்கேயோ அடைச்சு வச்சு அவனை கொன்னுட்டு அந்த பழிய இவ மேல போட்டோன்னு எங்க மேல அபாண்டமா பழிய போட்டேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? அந்த ரவுடி பசங்க புல்லட் குமார நாங்க தான் எங்களுக்குள்ள நடந்த சண்டையில கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி ஈஸ்வரி மேல போட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க. நடந்தது என்னன்னு தெரியாம ஈஸ்வரி எங்க மேல பழிய போட்டா. அதையும் நாங்க தாங்கிக்கிட்டு பொறுத்து போனோம். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவள போய் ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் உங்க விதி. ஏங்க இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல கிரிஜா, அக்காவை. போதுங்க, வேண்டாம். இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் பிச்சையா கேட்கலாம், ஆனா பாசத்தை மட்டும் பிச்சையா கேட்கவே கூடாது. அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே இல்ல. இந்த வீட்டு வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நின்னதெல்லாம் போதும். வாங்க போலாம். அழகு, அழகு, கதவை தர. அழகு, எதுக்கு கதவை பூட்டி வச்சிருக்க? கதவை தர. அழகு, அழகு, ஈஸ்வரி, அழகு. டேய், என்னடா எதுக்கு பூட்டி வச்சிருந்த?